இத பார்த்தா கால்ல சலங்க கட்டின மாதிரி இருக்கு. உனக்கு அந்த நாட்டியம் ஆடுற எண்ணம் போகுமா போகாதா? எத்தனை தடவை உன்கிட்ட சொல்றது? நீ ஆடக்கூடாது, அடுத்தவங்கள தான் நீ ஆட்டி வைக்கணும். அப்படின்னா டான்ஸ் மாஸ்டர் ஆகணுமா? வாய் மூடு. டான்ஸ் மாஸ்டர் ஆகணுமா? ஓட ஆரம்பிக்கிறே இல்ல காது கீழே உனக்கு கொடுக்கவா? காதுக்கு கீழே தான் கூட. தங்க ஜிமிக்கி. போ போ, ஓடு ஓடு ஓடு. 25 ரவுண்ட் நீ ஓடுனதுக்கு அப்புறமா தான் நிக்கணும். நிறுத்தாம ஓடணும், சரியா? ஓடு. இன்னும் 21 ரவுண்ட் பாக்கி இருக்கு. வேகமா போ. என்னம்மா, அதுக்குள்ள உன் தன்னம்பிக்கை உடைஞ்சு போயிடுச்சா? ஆனா என் நம்பிக்கை உடையலம்மா. நீ கட்டி விட்டு சலங்கதான் உடைஞ்சிருச்சு. ஸ்ரீனிவாசாலே இந்த வீட்ல எந்த வேலையும் சரியா நடக்க மாட்டேங்குது. ஆபீஸ்ல உட்காந்து நல்லா சேர தேய்ச்சிட்டு இருக்காரு. இங்கன்னா வேலைக்காரி மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கேன். நிதின், இந்த டிரான்சாக்ஷனோட என்ட்ரி மிஸ் ஆகுது. செக் பண்ணி பாரு. சரி, இது கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிடு. ஸ்வீட் ஹார்ட் சொல்லு. ஸ்வீட் ஹார்ட் நான் இல்ல. நீங்க யார் கூட தினமும் இருந்துட்டு லேட்டா வரீங்களோ அவதான் உங்களோட ஸ்வீட் ஹார்ட். ஜோதி, உனக்கு சந்தேகப்படுறதே வேலையா போச்சு. நீ இதே மாதிரியே பேசிட்டு இருந்தா எனக்கு வெறுப்பு தான் வரும். எனக்கு தான் உங்களோட வெறுத்து போச்சு. நல்ல வேலை வேலைக்காரங்க வேலையை விட்டு போயிட்டாங்க. உங்க சட்டையில லிப்ஸ்டிக் கரைய நான் பார்த்தேன். ஜோதி, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. சாப்பிடும்போது சாஸ் ஏதாவது கொட்டிருக்கலாம். என்னது சாஸ் விழுந்துச்சா? சாஸ் ஒண்ணும் இல்ல, ஏதோ ஒரு பொண்ணு தான் உன் மடியில விழுந்திருக்கா. அந்த வேலைக்காரி பூஜா மேலயே உனக்கு ஒரு கண்ணு இருக்குல்ல, அதனால்தான் அவ வேலையை விட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். ஜோதி, நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. எல்லாம் என்ன நான் உனக்கு சொல்லித்தரேன். நீ முதல்ல வீட்டுக்கு வா, அப்புறம் உனக்கு இருக்கு. நான் வீட்டுக்கு வராரு. இன்னைக்கே இது எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டிடுறேன். நான் எல்லாத்துக்கும் முடிவு கட்டுறேன். முதல்ல நீ வீட்டுக்கு வந்து சேரு. ஹலோ, கண்ட்ரோல் ரூம். சார், நான் ஸ்ரீனிவாஸ் பேசுறேன் சார், சர்வஜ்பேட்ல இருந்து. சார், என்னோட ஒய்ஃபை யாரோ மர்டர் பண்ணிட்டாங்க சார். ஏங்கி பாரு, என்ன பண்ற? செடியெல்லாம் வெட்டி வேஸ்ட் பண்ணாத. தைரியம் இருந்தா போய் ஆடை வெட்டி காட்டு போ. சார், சார், என்னோட பொண்டாட்டி யாரோ மர்டர் பண்ணிட்டாங்க சார். சரி வாங்க, கவலைப்படாதீங்க. பாருங்க சார். நீங்க இங்க இருங்க. சார், சார், இந்த இடத்துல பர்ன் மார்க்ஸ் இருக்கு. அயன் பாக்ஸை வச்சு சூடு போட்டுக்கலாம். உடம்பு முழுக்க அங்கங்க கிழிச்சிருக்காங்க. ப்ரூட்டலா ரேப் பண்ணிருக்கலாம். அதுக்கப்புறம் இதோ கழுத்தறுத்து கொண்டிருக்காங்க. வீட்டில் திருட்டும் போயிருக்கு. இந்த இடத்துல நல்லா தேடி பாருங்க. மர்டர் பண்ண வெப்பன் நீங்க இருக்கலாம். சார், ஜோதி வீட்டுல தனியா இருந்தா சார். நான் ஆபீஸ்ல இருந்தேன். எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தான் போன் பண்ணி இத சொன்னாங்க. நான் தான் போன் பண்ணி இவரை வர சொன்னேன். நான் ஜோதியை பார்க்கலான்னு வந்தேன். பார்த்தப்போ வீட்டு கதவு திறந்திருந்தது.
இங்க வீட்டுக்கு யாராவது வந்து போகும்போது பாத்தீங்களா? இல்ல சார். இல்ல ஏரியாவில் யாராவது சஸ்பிஷியஸா சுத்திக்கிட்டு இருக்கிறத பாத்தீங்களா? சார் நான் இங்க வந்து பார்க்கும்போது பவர் கண்ட்ரோல் ஃபுல்லா ஆஃப்ல இருந்தது. நான் தான் சார் அதை ஆன் பண்ணேன். வீட்டில் நுழையறதுக்கு முன்னாடி மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்காங்க. ஆனா சார் நான் வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே ஃபோர்ஸ் என்ட்ரிக்கான சைனே இல்லை. அவங்க வேணும்னே தான் மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிருக்கணும். ஏன்னா அப்பதான் ஜோதி வெளியே வருவா. அதை யூஸ் பண்ணி கில்லர் ஈஸியா வீட்டுக்குள்ள போக முடியும். இல்ல அவங்க பவரை கட் பண்ணிட்டு வீட்டு கதவை தட்டியிருக்கணும். இல்லைன்னா ஜோதிக்கு அந்த கில்லரை ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். சார் ஜோதியை ரேப் பண்ண மர்டர் பண்ண விதத்தை பார்க்கும்போது 2க்கும் மேற்பட்ட ஆளுக்கு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சார் இது ஏதோ ப்ரொஃபஷனல் ஆளுங்க தான் பண்ணிருக்காங்க. இவ்வளோ கொடூரமா ஜோதியை அவங்க கொண்டு இருக்காங்க. மோட்டிவ் திருடுறதா மட்டும் இருக்காது, யாரோ பழிவாங்கின மாதிரி தோணுது. இல்ல சார், ஜோதிக்கு அந்த மாதிரி யார் கூடயும் பகல்லாம் கிடையாது. இல்லைன்னா யாருக்காவது உங்க மேல விரோதம் இருந்து உங்க மனைவியை பழி வாங்கியிருக்கலாம். இல்ல சார், எனக்கு ஒன்றும் புரியல. இந்த வீட்டில் நீங்களும் உங்க மனைவியும் தவிர வேற யாராவது இருக்காங்களா? இல்ல சார், நாங்க 2 பேரும் மட்டும்தான். சார் நான் செக் பண்ணிட்டேன். அக்கம் பக்கத்தில் எங்கேயுமே சிசிடிவி இல்லை. அதோட மர்டர் வெப்பனும் கிடைக்கல. இவ்வளோ நடந்திருக்கு, கண்டிப்பா யாராவது பார்த்துருப்பாங்க, யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சிருக்கும். அக்கம் பக்கத்துல நல்லா விசாரிச்சு பாருங்களேன். டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்புங்க. ஓகே சார். கண்ணை மூடாத. உன் ரத்தம் ஒன்னும் சிந்தல, கோழியோட ரத்தம் தானே. அம்மா, பெருக்கெடுத்து ஓடும்போது பார்க்க நதி அழகா இருக்கும், அருவியும் அழகா இருக்கும். ஆனா ரத்தம் ஓடுறது பார்க்க எப்படிமா அழகா இருக்கும்? ரத்தம் சிந்துறது வீரர்களோட கடமை இல்லையா? நீ உன் வாழ்க்கையில என்ன பண்ண போற? உன் முன்னோர்கள் என்ன பண்ணாங்களோ அதான் நீயும் பண்ணணும் இல்லையா? அதானே உன் கடமை. வா இங்க வா வா. கத்தி எடு. இருக்குமா புடி. இது வெட்டு. சார் சார் விசாரணையில் என்ன தெரிய வந்துச்சுன்னா ஜோதி அவ புருஷன் ஸ்ரீனிவாசன் சந்தேகப்பட்டிருக்கா. 2 பேருக்கு நடுவில் சண்டை வந்திருக்கு சார். சார் ஸ்ரீனிவாஸ்க்கு முன்னால சொல்ல முடியாம போயிடுச்சு. ஏன்னா ஜோதி எப்பவுமே சொல்லிட்டே இருப்பான், ஸ்ரீனிவாஸோட கேரக்டரால தான் அவங்க வீட்ல எந்த மேடும் வேலை செய்யறது இல்லைன்னு. சார் ஜோதி வீட்டில் பூஜான்னு ஒரு வேலைக்காரி வேலை பார்த்திருக்கா. 15-20 நாளைக்கு முன்னாடி தான் அவ வேலைக்கே வர ஆரம்பிச்சிருக்கா. அண்ட் ஜோதியோட மர்டருக்கு 3 நாளைக்கு முன்னாடி அவ வேலையை விட்டுருக்கா. ஜோதிக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு பூஜாவுக்கும் அவனுக்கும் அஃபேர் இருக்குமோன்னு. சார் எனக்கு யாரோடையும் எந்த அஃபேரும் கிடையாது. ஜோதிக்கு சந்தேகப்படுறதான் சார் வேலையே. அவளுக்கு என் மேல நம்பிக்கையே இல்லை. அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டதால எல்லா இடத்துலயும் என் பேரை கெடுத்து வச்சிருக்கா. ஆனா நீங்க உங்களோட மெய்ட் பூஜாவை பத்தி எதுவுமே சொல்லலையே. இப்ப அவ எங்க இருக்கா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. பூஜாவோட மொபைல் நம்பர் கொடுங்க. சார் என்கிட்ட நம்பர் எதுவும் இல்லை. ஜோதி தான் அவளை வேலைக்கு வச்சிருந்தா ஒரு 10-15 நாளுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அவளே பூஜாக்கும் எனக்கும் அஃபேர் இருக்கிறதா நினைச்சு அவளை வேலையை விட்டு தூக்கிட்டா. பூஜா வேலையை விட்டு போயிட்டாளா? ஜோதி என்கிட்ட அப்படிதான் சார் சொன்னா. இங்க பாருங்க சார், ஜோதி என்னை பத்தி யோசிச்ச மாதிரி எனக்கும் யாருக்கும் எந்த அஃபரும் கிடையாது. மர்டருக்கு 3 நாளுக்கு முன்னாடி பூஜா வேலையை விட்டு போயிருக்கா. ஆனா ஸ்ரீனிவாஸ் கிட்ட அவ நம்பர் கூட இல்ல. எதையும் மறைக்கிறாங்க. ஸ்ரீனிவாஸ் இல்ல பூஜா இல்ல 2 பேருமே மர்டர்ல இன்வால்வ் ஆயிருக்கலாம். ஜோதியோட நெய்பர்ஸ் மூலமா பூஜாவோட ஸ்கெட்ச் வரைய ட்ரை பண்ணுங்க. ஸ்ரீனிவாஸ்க்கு உண்மையிலேயே எக்ஸ்ட்ரா அஃபேர்ஸ் இருக்கான்னு தெரிஞ்சுக்கங்க. ஓகே சார். ஷீலதா, இன்னும் நீ ரெடி ஆகலையா? இங்க பாரு ஷீலதா, நீ இப்படியே உட்கார்ந்துகிட்டு இருந்தன்னா எதுவுமே சரிப்பட்டு வராது. கிளம்பு, ரெடியாக, நம்ம போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. இல்லம்மா, என்னால வர முடியல. ஸ்ரீலதா, எல்லா விஷயத்துக்கும் பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருக்காத. ஒழுங்கா கிளம்பு. இல்ல நான் வரலப்பா, என்னை தனியா விட்டுடுங்க. ஷீலதா,
எங்களோட வாயேன். நான் வரலன்னா விடுங்க. என்ன இந்த பொண்ணு? ஸ்ரீலதா, நானும் சுதர்ணம்மாவோட சிஷ்யை தான். உங்களால என்ன பிடிக்கவே முடியாது. இதான் பூஜாவா? ஜோதி ஸ்ரீனிவாசன் வீட்ல வேலை செஞ்ச லேடி? ஆமா சார், இதான் பூஜா. பார்க்க இப்படிதான் இருப்பா. சொல்லுங்க. மேடம், நான் கேள்விப்பட்டேன் உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும்னு. நீங்க எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் சரி, நான் வேலை செய்யறேன். எனக்கு வேலை கிடைக்குமா? நான் என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டுட்டு சொல்றேங்க. ஆ. சார், ஜோதி அப்புறம் சீனிவாஸோட கால் ரெக்கார்ட்ஸில் எந்த நம்பரும் கிடைக்கல. அதாவது பூஜாவை கனெக்ட் பண்ணுற மாதிரி. சீனிவாசனோட கடையில இருந்தும் எந்த குழுவும் கிடைக்கல. அவருக்கு அஃபேர் இருக்கிற மாதிரியான குழு. சார், ஜோதியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. சார், ரிப்போர்ட் படி 4 ஜூலை மதியம் 2 மணிக்கு அவளோட மர்டர் நடந்திருக்கு. அண்ட் சார், பாடியில் மல்டிபிள் wounds இருக்கு. அண்ட் சார், இதுவும் தெரிய வந்திருக்கு, லங்ல ஏகப்பட்ட பிளட் இருந்திருக்கு. அப்படின்னா கழுத்தை ஒரேடியால கொஞ்சம் கொஞ்சமா வெட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா கொடுமைப்படுத்தி கொண்டு இருக்காங்க. அதோட ஜோதியை மர்டர் பண்றதுக்கு முன்னாடி அவளை கேங் ரேப் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க ஜோதிய திருடுறதுக்காக மட்டும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா பழி வாங்கியிருக்கணும்னு தான் தோணுது. சார், ஆனால் சீனிவாசனுக்கு அஃபேர் இருக்கிற மாதிரி எந்த க்ளூவும் இல்லை. ஆனால் அவங்க நேபர் சொன்னாங்க ஜோதி அனாவசியமாக அவனை டவுட் பட்டாங்கன்னு. ஜோதி எப்படி ஸ்ரீனிவாச சந்தேகப்பட்டாலோ அதே மாதிரி ஜோதி அவளோட மெய்ட் பூஜா மேலேயும் சந்தேகப்பட்டிருக்கலாம். அதுக்காக பூஜா ஜோதியை பழி வாங்கியிருக்கலாம். ஜோதி மர்டருக்கு 3 நாளுக்கு முன்னாடி தான் பூஜா காணாம போயிருக்கா. முதல்ல பூஜா எங்க இருக்கான்னு தேடுங்க. ஸ்ரீனிவாச தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருங்க. ஓகே சார். சார், ஜோதி வீட்டை தள்ளி ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டு தான் கண்ட்ரோல் ரூமுக்கு கால் வந்தது. சார் சார் சார், என் பொண்ணு சார், வாங்க. கீழே இருக்குங்க. நாங்க வெளியே போயிருந்தோம். ஸ்ரீலதா வீட்டை தனியா தான் இருந்தா. நாங்க திரும்பி வந்து பார்க்கும்போது ஸ்ரீலதா. ஆனா அவங்க பொண்ணு எதனால சூசைட் பண்ணிட்டான்னு தெரியுமா? அது சார், அவ கொஞ்சம் டிப்ரெஷன்ல இருந்தா. டிப்ரெஷனா? எதுக்கு? அவ மனசுல என்ன இருக்குன்னு அவ எங்க கிட்ட சொன்னதே இல்ல சார். எப்பவுமே அமைதியா இருப்பா. அவளுக்கு ஏதாவது அஃபேர் இந்த மாதிரி? இல்ல இல்ல சார், எங்க பொண்ணு அப்படிலாம் கிடையாது. நல்ல பொண்ணு சார். அவளோட மொபைல் எங்க? இல்ல இல்ல சார், அவ மொபைலை யூஸ் பண்ண மாட்டா. அதிகமா வெளியவும் போக மாட்டா சார். ஆனா அவ்வளோ டிப்ரெஷன் ஆகுறான்னா அதுக்கு காரணம் ஏதாவது இருக்கும்ல? எங்களுக்கும் அதுதான் சார் புரியல. நாங்க அவளை காத்து கருப்பு தான் அடிச்சிருக்கும்னு நினைச்சோம் சார். அவ நல்லதா இருப்பா. ஆனா கொஞ்சமா ரத்தம் பார்த்தா கூட அவ மயக்கம் போட்டு விழுந்துருவா. ஸ்ரீலதா, உன் உடம்பு இப்ப நல்லா இருக்குல்ல? ஐயோ, என்னாச்சு ஸ்ரீலதா? ஸ்ரீலதா, ஏய் ஸ்ரீலதா, என்னாச்சு? ஒண்ணு இல்ல, பயப்படாத. சரி, இந்த வீட்ல உங்க 3 பேரை தவிர வேற யாராவது இருக்காங்களா? இல்ல சார். நாங்க வெளியே போகும்போது ஸ்ரீலதா வீட்டை தனியா தான் இருந்தா. வீட்ல வேற யாரும் இல்லைன்னா ஒரு நிமிஷம். இத பார்க்க ரத்தம் மாதிரி இருக்குல்ல? ஆமா சார், பார்க்க அப்படித்தான் தெரியுது. ஆனா ஸ்ரீலதா உடம்புல காயத்துக்கான அடையாளம் எதுவும் இல்ல. ஃபாரன்சிக் டீமை இதை வந்து பார்க்க சொல்லு. ஓகே சார். அதோட அக்கம் பக்கத்துல
ஸ்ரீலதா, 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 என் குழந்தை. குமார், இங்க யாரோ தங்கி இருந்திருக்காங்க. இங்க பாரு, ரத்தமா இருக்கு. அங்க வீட்டு வாசல்லையும் ரத்தம் இருக்கு. குமார், இங்க உள்ள பிளட் சாம்பிள்ஸையும் கலெக்ட் பண்ணுங்க. சார், அப்பப்போ இவனை பார்த்துருக்கேன். இவன் தினக்கூலிக்கு வேலை செய்கிறவன் தான். ஆனால் பக்கத்தில் நெருங்கி பார்த்ததில்ல. சரி, நீங்க சார் 4 நாளைக்கு முன்னால இதே ஏரியால இப்ப ஸ்ரீலதா இந்த கண்டிஷன்ல. சார் ஒருவேளை இந்த மாதிரி கூடாரம் போட்டு தங்கினவங்களுக்கும் ஸ்ரீலதாவுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருந்திருக்குமா? குமார், ஜோதியை ரொம்ப கொடுமையா ரேப் பண்ணிருக்காங்க. வீட்டுல திருடும் போயிருந்தது. ஆனா ஸ்ரீலதா கேஸ்ல அந்த மாதிரி நடக்கல. ரேப்பும் இல்ல, திருடும் போகல. முதல்ல அந்த கூடாரம் போட்டு தங்கினவங்க யாருன்னு கண்டுபிடிங்க. அவங்களுக்கும் இந்த பூஜா, ஜோதியோட ஹஸ்பண்டுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு பாருங்க. ஒரு பக்கம் ஸ்ரீலதா ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு தெரியல. இன்னொரு பக்கம் ஜோதியை கேங் ரேப் பண்ணி அவளை கொடூரமா மர்டர் பண்ணிருக்காங்க. இந்த 2 குற்றங்களும் ஒரே ஏரியால தான் நடந்திருக்கு. பூஜா தலைமறைவா இருக்கிறதால ஜோதியோட மர்டர் கேஸ்ல அவ தான் சஸ்பெக்ட் ஆகுறா. ஜோதியோட புருஷன் ஸ்ரீனிவாசும் சஸ்பெக்ட் லிஸ்ட்ல தான் இருக்கான். இது எல்லாமே இந்த கேஸோட வெறும் ஆரம்பம் மட்டும்தான். இதோட ஆழத்துக்குள்ள போனா இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அது நமக்கு தெரிய வரும்போது மனுஷனா இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அது நடுங்க வச்சிரும். இவ்வளவு விஷயத்த கத்துக்கிறேன்னா சில அடிகள் எப்பவும் விழதான் செய்யும். அம்மா, ரொம்ப வலிக்குதா? இல்ல வேண்டாம்மா, நீ வேணா சொல்லு, நான் இப்பவே ஓடி காட்டுவா. இல்ல வேண்டாம், நீ இப்ப கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்க. உன்னுடைய கால் சரியானதுக்கு அப்புறமா நீ புதுசா ஒரு பாடத்தை கத்துக்க போற. இப்ப என்னம்மா நான் புதுசா கத்துக்க போறேன்? சார், நான் ஸ்ரீலதாவோட அக்கம் பக்கம் வீட்டு ஆளுகளை விசாரிச்சுட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா 3 மாசத்துக்கு முன்னாடி தான் அவங்களும் அவங்க குடும்பமும் ஷிஃப்ட் ஆனாங்களாம். அவ அதிகமா யார்கிட்டயும் பேச மாட்டாளாம். அந்த வீட்டை விட்டு வெளியே வரவும் மாட்டாளாம். சார், ஸ்ரீலதாவோட பக்கத்து வீட்டுக்காரங்க பூஜாவோட ஸ்கெட்சை ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஸ்ரீனிவாஸ் அப்புறம் ஜோதி வீட்டில் மேடம் வேலை பார்த்தா இல்லையா? மஞ்சுரி, ஜாக்கிரதையா இரு. அதோட மறக்காம அயன் டேப்லெட்ஸும் எடுத்துக்கோ. ஐயோ, இங்க பாருங்க, நான் மறக்க மாட்டேன். இந்த சுவாதி இருக்கால, நான் சாப்பிடணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அவ மாத்திரையோட வந்துருவா. மேடம், உங்களை பாத்துக்கிறது என்னோட வேலையே. சார், நீங்க கவலைப்படாதீங்க. மேடம் நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். அதோட டாக்டர் சொன்னாங்கல்ல, அதே மாதிரி பழம், ஜூஸ், ஃப்ரூட்ஸ், டிஃபன் இதெல்லாம் நான் மேடம்க்கு கரெக்ட் டைம்க்கு கொடுத்துருவேன். வெரி குட் ஸ்வாதிமா. அப்புறம் உங்க மேடம் டேப்லெட்ஸ் எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னா உடனே எனக்கு கால் பண்ணணும், சரியா? கரெக்டா பண்ணிடுறேன். சூப்பர். உங்க சாருக்கு வாட்ச் அடிமைதான் நீ. போய் கேட்டு தர. சரி ஸ்வாதிமா, இன்னைக்கு லஞ்சுக்கு எனக்கு என்ன செஞ்சு தர போற? வெண்டைக்காய், காலிஃப்ளவர், கேரட் எல்லா காயும் ஒன்னா போட்டு வதக்கி சாம்பார் பண்ணிடுவா. பண்ணுமா. நீ தான் அதை ரொம்ப டேஸ்டா பண்ணுவே. ஆமா மேடம், என்னோட அம்மா முதல்ல எனக்கு சாம்பார் பண்ணதா கத்து கொடுத்தாங்க. தெரியுமா, நீ தான் தினமும் சொல்றியே உன்னோட அம்மா உனக்கு சாம்பார் தான் முதல்ல செய்ய சொல்லி கொடுத்தாங்கன்னு. இங்க வா. வாமா. உட்காரு. உன்னோட அம்மா ஞாபகம் வந்துருச்சா உனக்கு? உன் வீட்டு ஞாபகம் வந்துருச்சா? எதுக்காக அழற? இங்க பாரு, இத உன்னோட வீடா நினைச்சுக்கோ. என்ன உன் அம்மாவா நினைச்சுக்கோ. சரி சரி சரி, அழக்கூடாதுமா, நான் இருக்கேன்ல. சார், ஸ்ரீலதாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு. சார், ரிப்போர்ட் படி பார்க்கும்போது அவ மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்து போயிருக்கா. பாடியில எந்த விதமான ஸ்ட்ரகிள் சைன்ஸும் இல்ல. அதோட ரேப்பும் நடக்கல. அப்ப நிச்சயம் சூசைட் தான் பண்ணியிருந்திருப்பா. ஆமா சார்.
ரிப்போர்ட் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. அண்ட் சார் கோலத்திலையும் அந்த டென்ட்லயும் கிடைச்ச ரத்த துளி இருக்குல்ல, அது மனுஷனோடது இல்ல, ஏதோ ஒரு விலங்கோடது. விலங்கோடதா? சார் எனக்கு ஒன்று புரியவே இல்லை. ஜோதியோட கேஸ்லயும் நமக்கு இந்த லேடியை பத்தின லீட் கிடைக்கல. அவ புருஷனுக்கு எதிராகவும் சஸ்பீஷியஸாக எந்த விஷயமும் கிடைக்கல. அதோட பூஜாவை பத்தி எந்த கிரிமினல் ரெக்கார்டும் தெரிய வரல. ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா? கொஞ்சம் இரு, கொண்டு வரேன். இந்தா. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் மேடம், ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். உங்களுக்கு பையன் தான் பிறக்கும். ஐயோ இல்ல இல்ல, எனக்கு பொண்ணு பிறக்கணும்னு தான் ஆசை. அப்படியா? எதுவா இருந்தாலும் சரி, பையனோ இல்ல பொண்ணோ, எப்பவும் எந்த குறையும் இல்லாம அந்த குழந்தை வளரணும். நீங்க சந்தோஷமா இருக்கணும், அப்படிதானே? பூஜாவை கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஜோதியை மர்டர் அண்ட் கேங்ரேப் பண்ணி திருடினது, அப்புறம் ஸ்ரீலதாவோட சூசைட் கேஸ், இந்த ரெண்டுக்கும் உள்ள கனெக்ஷன் என்னன்னு நமக்கு அப்பதான் தெரிய வரும். சார், ஸ்ரீலதா வீட்டுக்கு பக்கத்துல 2 கொலை நடந்திருக்கு சார். சார் நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அது வந்து உள்ள. Give me torch. லைட் டவுன் பண்ணுங்க. குமார், வீடு ஃபுல்லா சர்ச் பண்ணுங்க. சார் வீட்டில் திருடி இருக்கிற மாதிரி தெரியுது. சார் பாடிக்கு பக்கத்தில் ரத்தமாக காஞ்சி போயிருக்கு. இந்த மர்டர் நடந்து 2-3 நாளா இருக்கும்னு நினைக்கிறேன். சார் இந்த வயசான புருஷன் பொண்டாட்டி இருக்காங்கல்ல, இவங்க 2 பேரும் தனியாக தான் இருக்காங்க. அவங்க பையன் யூஎஸ்ஏல இருக்கான். அவங்க வீட்ல இருந்து பயங்கரமா நாத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சு. 2-3 நாளா வாசல்ல போட்ட நியூஸ் பேப்பரை கூட எடுக்கல. நான் இந்த வழியா வரும்போது கதவு திறந்து இருந்ததை பார்த்தேன் சார். உள்ள போய் பார்த்தப்போ 2 டெட் பாடிஸ் இருந்துச்சு. நீங்க இந்த ஏரியாவில் ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி ஆளை பார்த்தீங்களா? இல்ல சார். ஜோதியோட மர்டர் கேஸ்லயும் இதே மாதிரி தான். உள்ள போறதுக்கு முன்னாடி பவர் கட் பண்ணிருக்காங்க. ஜோதி மாதிரியே இந்த கப்பலையும் கழுத்தறுத்து கொலை பண்ணிருக்காங்க. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. சார் 3 கிலோமீட்டர் ரேடியஸ், அப்புறம் ஒரே மாதிரி மர்டர். அது ஒரு 2 மர்டர்ஸ். ஜோதியை கொலை பண்ணவங்களை இதுவரைக்கும் போலீஸால பிடிக்க முடியல. ஸ்ரீலதா சூசைட் பண்ணிக்கிட்டதுக்கான காரணத்தையும் கண்டுபிடிக்க முடியல. இப்போ அந்த வயசான தம்பதிகளோட கொடூரமான கொலையும் பூஜா தான் செஞ்சிருப்பான்னு சந்தேகப்பட்டாங்க. சார் நான் ஸ்ரீலதாவை வீட்டு பக்கத்துல பார்த்ததே இல்லை. ஆனா இந்த பொம்பளைய நான் ஒரு 2-3 தடவை பார்த்துருக்கேன் சார். அந்த பொம்பளை சுதா ஆண்டி கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நாளைக்கு முன்னால அவளை ஒரு ஆளோட பார்த்துருக்கேன் சார். அந்த ஆளை உன்னால சரியா அடையாளம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா சார். பூஜா கூட பார்த்த அந்த ஆளை ஸ்கெட்ச் பண்ணி வரைய ஆரம்பிச்சாங்க. அந்த ஆளோட உருவம் தெரிய வந்ததோ போலீஸ்க்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு. அவங்க தேடுறது சின்ன குற்றவாளி இல்லைன்னு. அவங்க எப்படிப்பட்ட குற்றவாளிகள்னா சார், அவங்க மூலமா பல ரகசியங்கள் வெளிவர இருக்கு. சார் பூஜா ஒரு ஆளோட பார்த்தாங்கன்னு சொன்னாங்கல்ல, அவன் பேர் வெங்கடேஷ். ஏடுபலம் கேங்கோட லீடர். ஏடுபள்ளம் கேங்கா? வெங்கடேஷோட பூஜாவை பார்த்துருக்காங்கன்னா இவ ஏடுபள்ளம் கேங்கோட மெம்பரா தான் இருக்கணும்.
சார் இந்த கேங் அடிக்கடி தங்களோட இடத்த மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஊருக்கு வெளியே நாடோடிகள் மாதிரி டென்ட்ல தங்கியிருப்பாங்க. சார் இந்த கேங் ஆளுங்க வீட்டுல வேலைக்காரங்க மாதிரி சேர்ந்துருவாங்க. அப்புறம் சுலபமா எங்க திருட முடியுமோ அந்த இடத்த டார்கெட் பண்ணுவாங்க. அந்த சமூகத்தை சேர்ந்த பொம்பளைங்க வேலை கேட்டு அந்த வீட்டுக்குள்ள போவாங்க. சொல்லுங்க மேடம், உங்களுக்கு வீட்ல வேலை செய்ய வேலைக்காரி வேணும்னு கேள்விப்பட்டேன். பணம் நகையெல்லாம் எங்க வச்சிருக்காங்கன்னு முன்னாடி நோட்டை விட்டுருவாங்க. பூஜா ஜோதியோட கேஸ்ல கூட அப்படிதான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேடம், நான் கேள்விப்பட்டேன் உங்களுக்கு வீட்ல வேலை செய்ய ஆள் வேணும்னு. ஆமா, உள்ளவா. சார் பூஜா ஜோதியோட வீட்டுல ஒரு 15-20 நாள் வேலை பார்த்திருக்கா. அவ வீட்டை நல்ல நோட்டம் விட்டுருக்கா. அதுக்கப்புறம் தான் எடுப்பலம் கேங் அவங்க வேலையை காமிச்சிருக்காங்க. சார் பூஜா அந்த வயசான தம்பதிகளை பார்க்கும்போது பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு நடந்தது ஜோதிக்கு நடந்தது ஒரே மாதிரி தான் இருக்கு. சார் இந்த கேங் ரேப் மர்டர் திருடுறது மட்டும் இல்ல, அவங்களுடைய விக்டிமை துடிக்க கொல்லுவாங்க. அதனாலதான் விக்டிமா அவங்க கழுத்தறுத்து கொல்றாங்க. அவங்க துடிப்பாங்கன்னு அதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். குமார், இவங்க வேற யாரையாவது டார்கெட் பண்றதுக்குள்ள இவங்களை தடுத்தாகணும். சோஷியல் மீடியா, எலக்ட்ரானிக் மீடியா, பிரிண்ட் மீடியா வழியா ஜனங்களை அலர்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. நம்ம இன்ஃபார்மர்ஸை ஆக்டிவ் பண்ணுங்க. அந்த கேங்கோட சின்ன இன்ஃபர்மேஷன் கூட விடாம கேதர் பண்ணுங்க. இப்ப கூட சிட்டி அவுட் சைட்ல அவங்க கூடாரம் போட்டு தங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்படியாவது அவங்கள நாம பிடிச்சாகணும். ஓகே சார். வெங்கடேஷ் ஏடு பள்ளத்தோட கேங் லீடர் மட்டும் இல்ல, அவங்க சமுதாயத்துக்கே அவன்தான் தலைவன். இவங்க எல்லாரும் திருடுறதையும் கொலை பண்றதையும் தங்களோட தொழிலா நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் போலீஸ் மக்கள் எல்லாரையும் எச்சரிக்கையா இருக்க சொன்னாங்க. இன்னொரு பக்கம் சந்தேகத்தின் பேர்ல பல பேரை அரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த குற்றத்துக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இருக்கான்னு அடிச்சு விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதோட வெங்கடேஷ் அப்புறம் பூஜா தங்கி இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க போலீஸ் எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் அது அவங்களுக்கு சேலஞ்சிங்காவே இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்க. இந்தா வாங்கிக்க. பரவாயில்ல, வச்சுக்க. வர வர வந்து இந்த மாதிரி எனக்கு கால் பிடிச்சு விடு, சரியா? சரிம்மா. அப்ப நான் அடுத்த வாரம் வரவா? சரி, வா. ஈடுப்பள்ளம்ங்கிற கேங் சிட்டில பல இடங்கள்ல பரவி இருக்கு. இந்த கேங்க சேர்ந்த 2 பேருடைய முகங்கள் இப்ப நமக்கு தெரிய வந்திருக்கு. போலீஸ் மக்கள் கிட்ட ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. அதாவது தெரியாத ஆளுங்களை உங்க வீட்டுக்குள்ள சேர்க்காதீங்கன்னு சொல்லிருக்காங்க. இவங்கள பத்தின செய்தி ஏதாவது உங்ககிட்ட இருக்குன்னா உடனே போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண மறந்துடாதீங்க. ஸ்வாதி, ஸ்வாதி இங்க வா. டிவில பாரு, இந்த லேடி தானே நம்ம வீட்டுக்கு வந்தது. ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஏதாவது கொடுங்களேன். அப்போ அடுத்த வாரம் வரவா? இத வரேன், இரு, நான் பாக்குறேன். ஸ்வாதி, இது அந்த பொம்பளை பூஜா தான். இது பாரு. போன் டேட்டா இருக்கு. சார், அந்த எடுப்பலம் கேங்க பத்தி ஒரு லீடு கிடைச்சிருக்கு. ஒரு லேடி இப்பதான் கால் பண்ணாங்க. அவங்க பூஜாவை வீட்டு வெளியே பார்த்திருக்காங்க சார். ஒருவேளை அவங்க கேங் கூட அவ கூட இருக்கலாம். குமார், உடனே டீம் ரெடி பண்ணுங்க. குமார், ஃபுல்லா கவர் பண்ணுங்க சார்.
எங்க பாருங்க, போலீஸ் இந்த வீட்டை ரவுண்ட் அப் பண்ணியாச்சு. ஒழுங்கு மரியாதையை வெளியே வந்துருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா தேவையில்லாம நாங்க ஃபயர் பண்ண வேண்டியதா இருக்கும். சார் 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 ஷூட் பண்ணிடாதீங்க சார், ஷூட் பண்ணிடாதீங்க சார். சார் சார் நான் அந்த வீட்டோட ஓனர் சார். சார் என்ன ஷூட் பண்ணிடாதீங்க சார். வெளியே வா சேகர், உள்ள போய் செக் பண்ணு. சார் நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன். சார் இவ தான் என்னோட ஒய்ஃப். அவ எனக்கும் ஃபோன் பண்ணா சார். நான் இங்க வர்றதுக்குள்ள அவங்க போயிட்டாங்க சார். சார் தேங்காடி என் ஒய்ஃப் கதவு திறக்கல. இங்க இருந்து கிளம்பி எங்க போயிருப்பாங்க? எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் பக்கத்துல இருக்கிற கோவில கொள்ளடிச்சிருக்காங்க. சார் பகலில் 1லிருந்து 4 மணி வரைக்கும் கோவில் பூட்டியிருக்கும். அவங்க அந்த நேரத்தில் வந்து பூசாரியை கொன்னுட்டு சிலை மேலே இருந்த நகை, உண்டியில் இருந்த மொத்த காசையும் திருடிட்டு போயிருக்காங்க. தங்கம் வெள்ளி விக்கிரகம் கூட இங்கே இல்லை சார். சார் பூஜாவை மஞ்சரி வீட்டுக்கிட்ட தான் பார்த்துருக்காங்க. ஸோ அப்படின்னா எடுப்பலம் கேங்கோட டார்கெட் மஞ்சரி வீடு தான். அதுக்கு பதிலாக தான் அவங்க இங்கே வந்து திருடி இருக்காங்க. வெங்கடேஷோட சேர்த்து பூஜாவும் வாண்டட் லிஸ்ட்ல இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் வேணும்னே மஞ்சரி வீட்டுக்கு அவளை அனுப்பியிருக்கணும். ஏன்னா நம்மளோட ஃபோக்கஸ் மஞ்சரி வீட்டை நோக்கி போயிடும். அவங்க பிளானை எங்கே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. சார் இந்த கேங்கோட அட்டுவிடி நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. திருடினதுக்கு எங்கே போகிறாங்கன்னு கூட தெரிய மாட்டேங்குது சார். குமார், இவ்வளோ தங்கம் வெள்ளி நகைகள் எல்லாம் இருக்கு. இது அவங்க வித்து தானே ஆகணும். நகையோட எல்லா போட்டோஸும் நம்ம கிட்ட இருக்கு. ஏரியாவில் உள்ள எல்லா ஜுவல்லர்ஸையும் என்கொயரி பண்ணுங்க. கண்டிப்பா ஏதாவது ஒரு ஜுவல்லருக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இருக்கும். அவன் தான் இந்த திருட்டு நகையெல்லாம் வாங்கிட்டு இருக்கணும். போலீஸோட விசாரணை மொத்தமும் இப்போ ஏடுபள்ளம் திருடுற நகைகளை வாங்குற ஜுவல்லர் யாருங்கிற பக்கம் திரும்பி இருக்கு. இந்த நேரத்தில் இன்வெஸ்டிகேஷன்ல அவங்களுக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. ஆமா சார், இந்த மாதிரி நகைகளை எடுத்துக்கிட்டு ஒருத்தன் விற்கணும்னு இங்க வந்தான். நான் அவன்கிட்ட பில்லு கேட்டேன். அவன் பில்லு இல்லைன்னு சொல்லிட்டான். இதெல்லாம் பழங்கால நகைகள் தான் அவன் என்கிட்ட சொன்னான். எனக்கு அது சரின்னு படாததுனால நான் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். இந்த சிசிடிவியோட ஃபுட்டேஜை காட்டுங்க. இந்த ஆள் தானா அந்த நகையை விற்க வந்தது? ஆமாம் சார். இங்கிருந்து அவன் எந்த பக்கம் போனான்? நான் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் சார். இருந்தாலும் அவன் என்கிட்ட கேட்டான் பழங்கால தங்க நகைகளை யாராவது வாங்கிப்பாங்களான்னு. நான் தான் சரஃபா மார்க்கெட்டில் இருக்கிற ஜுவல்லரிக்கு போக சொன்னேன். நகை விற்கிற போதும் இருங்க சேகர். ஏடுபள்ளம் கேங்குக்கும் உனக்கும் என்ன கனெக்ஷன் சொல்றா? நானே அந்த ஏடுபள்ளம் கேங்க சேர்ந்தவன் தான். உன்னால எவ்வளவு முயற்சி பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணிக்க. நான் வாயை திறக்கவே மாட்டேன். வாயை திறக்க மாட்டியா? வாயை திறக்க வைக்கிற மாதிரி. சொல்லு சொல்லு. வரதராஜனை போலீஸ் பிடிச்சிருச்சு. என்ன? சரி கவலைப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. அவன் உண்மையான ஏடுபள்ள, வாயை திறக்கவே மாட்டான். அவரை காப்பாத்தி ஆகணும் வெங்கடேஷ். சும்மா அழுவாத, ஒன்றும் ஆகாதுன்னு சொல்றேன்ல. சார் வரதராஜனுடைய பொண்டாட்டியை காணோம். அவன் வாயை திறக்கவே மாட்டேங்கிறான். ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறான் சார். இந்த பிடிவாதம் கலையிற நாளும் வரும்ல. சாப்பாடு தண்ணி எதுவும் கொடுக்காதீங்க. ஓகே சார். மேடம், உங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீங்க சின்ன புஞ்சி போங்க. அங்க நிறைய கோவில் இருக்கான். எங்க அம்மா சொல்லிருக்காங்க
அந்த கோவிலுக்கு போற குழந்தைங்க வாழ்க்கையில எதுலயும் தோக்க மாட்டாங்களாம். டெலிவரிக்கு அப்புறம் நீயும் என் கூட வருவியா? நான் எப்படி வர்றது மேடம்? நான் தான் சரி, நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், நீங்க வந்துருங்க. வரதராஜன் ஏடுபள்ளம் கேங்கோட முக்கிய குற்றவாளி. அவங்கிட்ட இருந்து உண்மையை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சவாலான விஷயமா இருந்தது. ஒழுங்கா எல்லா உண்மையும் நீ சொன்னா குடிக்க தண்ணியும் கிடைக்கும், சாப்பாடும் கிடைக்கும். சொல்லு, அவங்க எல்லாம் எங்க? பிஜு நகருக்கு பக்கத்தில் இருக்கிற காட்டுல இருக்காங்க. குமார், மூவ். வரதராஜன் கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சு உடனே போலீஸ் அந்த இடத்துக்கு போய் செக் பண்ணாங்க. இந்த கேங் மூலமா நடந்த மற்ற குற்றங்களை தெரிஞ்சுக்கிறதோட சேர்த்து போலீஸ்க்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கிறது முக்கியம். வரதராஜனோட பொண்ணு ஸ்ரீலதாக்கு ஏடுபள்ளம் கேங்கோட என்ன பிரச்சனை இருந்ததுன்னு, அதோட அவ சாவுக்கு என்ன காரணமா இருக்கும். எங்க சமுதாய ஆளுங்க எல்லாருமே எங்க முன்னோர்கள் செஞ்சதை தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா ஸ்ரீலதா ரொம்ப நாசுக்கானவ. ரத்தத்தை பார்த்தாலே மயக்கம் அடைஞ்சிடுவா. திருட போகிறதுக்கு முன்னால நாங்க ஒரு மிருகத்தை பலி கொடுப்போம். அந்த பலியினால ஏற்படுற ரத்தத்தையும் மாம்சத்தையும் நெருப்புல போடுவோம். அதுக்கப்புறம் தான் திருட போவோம். அன்னைக்கு தான் நாங்க முடிவு பண்ணோம், அடுத்த கொள்ளைக்கு போகும்போது பூஜையும் பலி கொடுக்கறதையும் ஸ்ரீலதா கையால செய்யணும்னு. ஸ்ரீலதா, எல்லாத்துக்கும் இப்படி பிடிவாதம் பிடிக்க கூடாது. ஒழுங்கா கிளம்பு. நான் வரல அப்பா. அவ வரத்துக்கு தயாராகவே இல்லை. ஆனா வெங்கடேஷ் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டான். அவளோட இந்த பயத்தை போக்குறதுக்காக அங்க வெங்கடேஷ் வந்தான். ஆனா அவ ஒத்துக்கல. அப்புறம் நாங்க கொள்ளையடிக்க கிளம்பிட்டோம். பூஜாவுக்கும் உனக்கும் வெங்கடேஷ்க்கும் என்ன உறவு? பூஜா வெங்கடேஷோட மனைவி. அதே மாதிரி என் பொண்டாட்டி பாசுந்தி வெங்கடேஷோட அக்கா. உங்க கேங்ல இன்னும் வேற யாரெல்லாம் இருக்கா? மொத்த சமூகமும், குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும். எங்களோட தலைவன் வெங்கடேஷ் தான். சுகுநாதன் குரு. சொல்லுங்க குமார். சார், வரதராஜன் சொன்ன ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஆனா இங்க யாருமே இல்ல. எல்லாரும் தப்பிச்சு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ சொன்ன இடத்துல அவங்க இல்ல. எங்க அவங்க? அது எனக்கு தெரியாது சார். ஆனா உங்களால அவங்கள பிடிக்க முடியாது. நிச்சயமா பிடிக்க முடியாது. பல முறை முயற்சி பண்ணதுக்கு அப்புறமும் போலீஸால வரதராஜன் கிட்ட இருந்து எந்த தகவலையும் தெரிஞ்சுக்க முடியல. ஏடுபள்ளம் கேங் எங்க இருக்குன்னு இன்னும் போலீஸுக்கு தெரியல. வரதராஜன் அரெஸ்ட் பண்ணி பல நாட்களுக்கு ஏடுபள்ளம் கேங் எந்த ஒரு திருட்டுலையும் கொலையிலையும் ஈடுபடல. இப்போ இந்த கேங் ஒரு புது யோசனையை கையாளுறாங்க. சார், ஏடுபள்ளம் கேங் இன்னொரு வீட்டை டார்கெட் பண்ணிருக்காங்க சார். எந்த ஏரியாவில்? சார், ஒரு லேடி வீட்டு பக்கத்துல பூஜாவை பார்த்தாங்கல்ல. சொல்லுங்க, என்னாச்சு? சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். யாரோ திடீர்னு வேகமா கதவை தட்டுனாங்க. யாரு? அண்ணா, கொஞ்சம் சக்கரை வேணும். இதோ ஒரு நிமிஷமா. அவங்க எதுக்காக உங்க வீட்டை டார்கெட் பண்ணாங்கன்னு ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா? உங்க வீட்டுல வேலைக்காரங்க யாராவது வேலை செய்யறாங்களா, அந்த கேங்கை சேர்ந்த ஆளுங்க? இல்ல சார். ஆனா சார், அவங்க கூட வந்த ஒரு பொண்ணு அந்த பக்கத்து வீட்டுல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா.
சார் அந்த பொண்ணை நாங்க வீட்டு வேலைக்கு தான் வச்சிருந்தோம். ஆனா அவளுக்கும் அந்த கேங்குக்கும் சம்மந்தம் இருக்கும்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. போலீஸ் வெரிஃபிகேஷன் கூட பண்ணாம நீங்க எப்படி ஒரு ஆள் வேலைக்கு வைக்கலாம்? சார் மஞ்சுரி பிரெக்னெண்டா இருக்கிறதுனால வீட்டுக்கு ஆள் வச்சே ஆகணுன்ற நிலைமைக்கு வந்துட்டோம். அந்த பொண்ணு எங்களுக்கு கோயிலில் கிடைச்சா. அவள் எங்ககிட்ட எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, என் வீட்டாளுங்க ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்கன்னு சொன்னான். மஞ்சுரி அந்த பொண்ணை இறக்கப்பட்டு வீட்டுக்கு கூடவே கூட்டிகிட்டு வந்துட்டா. அந்த பொண்ணு தன்னை பற்றியோ இல்லை அவள் கேங்கை பற்றியோ ஏதாவது உங்ககிட்ட சொல்லியிருக்காளா? இல்ல சார், அப்படியெல்லாம் எதுவும் சொன்னதில்ல. ஆனா சார் திடீர்னு என்கிட்ட ஒன்று சொன்னா. மேடம், உங்களுக்கு குழந்தை பிறந்தோடனே நீங்க சின்ன புஞ்சி போங்க. சார் அவளுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இன்னைக்கு தான் அவ எங்க கூட இருக்கிறது கடைசி நாள்னு. அநேகமா அவ என்னை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிருக்கலாம். சார் அவ பிளான் பண்ணியிருந்தா கொள்ளைக்காரங்க இங்க தான் வந்திருக்கணும், பின்னாடி வீட்டுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. அம்மா, அந்த இடத்தோட பேர் என்ன? ஸ்வாதி உங்ககிட்ட ஏதோ ஒரு கோயில் பேர் சொன்னா இல்லையா? சின்ன புஞ்சி. சின்ன பூஞ்சியா? ஆமா சார். ஒருவேளை அந்த கேங் சின்ன புஞ்சில இருக்க கூட வாய்ப்பு இருக்கு சார். இந்த ஏடு பள்ளம் வெங்கடேஷோட பொன்னானி, எப்போல இருந்து நீ இவ்ளோ பாவம் பார்க்க ஆரம்பிச்ச? ஒரு பொம்பளையை காப்பாத்த நினைச்சிருக்க? அங்க ஒரு ஆம்பளை இருந்தான்ற விஷயத்தை மட்டும் நம்ம கிட்ட சொல்லவே இல்ல. அம்மா, மேடம் எதுவும் பண்ணிடாத. என்ன சொன்ன? அம்மா, நான் என்ன சொன்னா மேடம் கொண்டுடாத. அவங்கள விட அதிகமா பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட பணம் இருக்கு. நீ செஞ்சதுக்கு ஒரே தண்டனை தான். இப்பவே முடிச்சு. கூட வா. நில்லுங்க, 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 இல்லைன்னா உங்களை சுற்றுவேன். நில்லுங்க, நில்லுங்க. கொலை, கொள்ளை, பாலியல் பலாத்காரம் இந்த மாதிரி கொடூரமான குற்றங்களை செஞ்ச ஏடுபள்ளம் கேங்க சேர்ந்த வெங்கடேஷ், அவனோட மனைவி பூஜா, இன்னும் அவங்க கேங்க சேர்ந்த பலரையும் கைது பண்ணாங்க. சேத்துல தான் செந்தாமரை மலருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கொடூரமான கூட்டத்துல இருந்தாலும் கொடூரத்தனம் இல்லாத ஒருத்தர் அங்க இருப்பாங்க. திடீர் மாற்றங்களால உயிரோட வேல்யூ என்னங்கறத புரிஞ்சுக்கிட்டு மனுஷ உயிருக்கு பாவனா விலை கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே மனுஷனுக்குள்ள இருக்கிற ஒரு குணம்தான். இந்த குழந்தைக்கு இப்பதான் அது வெளிப்பட்டிருக்கு. For more updates, subscribe to our channel, click the show links and enjoy watching the videos.